திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் ஆண்டனி அவருடைய 25வது திரைப்படம் சக்தி திருமகன் அப்படிங்கிற படம். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களே. அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் வந்து நம்ம அருண் பிரபு புருஷோத்தமன். அவர் தான் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறாரு. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் வந்து விஜய் ஆண்டனி தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கேமரா வந்து ஷெல்லி ஆர் கேலஸ்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் கூட நடிச்சது அப்படின்னு பார்க்கும்போது விஜய் ஆண்டனி அவர்கள், அதுக்கப்புறம் சுனில் கிருப்பலானி அவருடைய பேர். இவர் வந்து அபயங்கர் அப்படின்னு அந்த மெயின் வில்லன் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் ஓவியம் அப்படிங்கிற படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துடைய கதாநாயகனாக வரக்கூடிய நமது சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் யாவும், இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? இந்த படத்தில் வந்த அந்த பிளைண்ட் பர்சன் அவர் தான் வந்து அந்த கிருப்பலானி அவர். ஸோ அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் சுனில் கிருப்பலானிக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாகை சந்திரசேகர் அவர்கள், மதிப்பிற்குரிய நமது கலை இலக்கிய நாடக மன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கார் வாகை சந்திரசேகர் அவர்கள். அவர் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒரு பெரியாரிஸ்ட் கேரக்டரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் செல்முருகன் ரொம்ப நாள் கழித்து விவேக் சாரோட நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தனியாக அவர் நடித்து விவேக் சார் இல்லாமல் நடித்து தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவர் அந்த கேரக்டர். மாறன் ஒரு கேரக்டர். அந்த படத்துடைய ஹீரோயின் வந்து திருப்தி ரவீந்திரா, அவங்க ஏதோ நார்த் இந்தியான்னு நினைக்கிறேன். அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. கிறிஷ் ஹசன், அப்புறம் கிரண் ரத்தோட் அவர் ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் ரினி போட், ரியா ரித்து, சோபா விஸ்வநாத், மாஸ்டர் கேஷவ், பிரசாந்த் பார்த்திபன், இந்த மாதிரி ஏராளமான ஸ்டார் கேஸ்டிங் அந்த படத்தில்